ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கோஸ் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. அது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த பருப்பு உசிலிக்கு இப்போ நம்ம பருப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. அது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகா, பெருங்காயத்தூள் அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது நமக்கு கோஸு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றிடுச்சு, கோஸ் வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ நமக்கு பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்லா வெந்து இப்போது ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம கையால் நல்லா உதுத்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுடுங்க. நல்லா இது மாதிரி நல்லா உதுத்துட்டு எடுத்துக்கங்க. இப்போ பருப்பு உசிலிக்கு நமக்கு பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா உதிரியாக எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கங்க. அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற கோஸ் அது கூட சேர்த்துக்கங்க. கோஸை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கோஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு அது கூட சேர்த்துக்கங்க. பருப்பு உசிலியை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து இதை நல்லா பெரட்டி விடுங்க. ஏற்கனவே நான் பருப்பு அரைக்கும்போது பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். கோஸுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதனால் இப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ நமக்கு நல்ல நிறம் மாதிரி கோஸ் பருப்பு உசிலி இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எப்பொழுதும் பீன்ஸில் பருப்பு உசிலி செய்வோம். ஒரு தடவை இது மாதிரி கோஸில் பருப்பு உசிலி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் ஒரு தடவை இந்த பருப்பு உசிலி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், மோர் குழம்பு, ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பருப்பு உசிலியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.